ஹலோ யூஸ் நம்ம பார்க்க போகிறது தி மோஸ்ட் தியரட்டிக்கல் லாஸ்ட் குயின் பாஸ் எபிசோட் 4 பற்றி தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 3ல அதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு போஸ் ஆனந்தா அச்சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல ஒரிஜினல் டைம்ல இழந்தது காட்டுறாங்க. அதில் அந்த பாறை விழுந்து அந்த கேப்டன் இறந்து போறது காட்டுறாங்க. என்னது இவன் தான் அன்டச்சபிள் நைட்டா? இந்த நாட்டோட கேப்டன் ஆஃப் த நைட்டா இருந்துட்டு இந்த மாதிரி சாவறத நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லை. அங்க இருக்க கேப்டன் அங்க இருக்க எல்லா சர்ஜர் தப்பிக்க வேறதுக்கு தான் உயிரை பானையை வச்சிருக்காரு. ஆனா வில்லனஸ் என்ன பண்ணி பிரயோஜனம்? அங்க இருக்க எல்லாருமே தான் இறந்து போயிட்டாங்களே. இப்போ சொல்லி பீத்திக்க முடியாதுல. சரி அப்புறம் என்ன, இறந்து போற நைட்ஸுக்கு பதில் புது நைட்ஸ் வேலைக்கு சேர்த்தலாம். அப்புறம் நீ அடுத்த கேப்டனா இருந்துக்கோ. இந்த விஷயம் அந்த முட்டாள் கேப்டனால தான் நடந்துச்சுன்னு அவன் மேல பழிய போட்டு முடிச்சிடலாம். ஓகே தானே? இது அந்த கேப்டனோட பையன் பாக்கனா எங்க அப்பா இறந்த அப்புறம் இந்த பேச்ச அவன் என் கிட்ட சொல்லியிருக்கா. அப்படின்னா எங்க அப்பா இறந்து போறது இவளுக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சு வேணும்னு சாக விட்டுருக்காளா? எங்க அப்பாவையும் இங்க இருக்க நைட்ஸ் ஒரு பொம்மை மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சிருக்கா. இவரை நான் சும்மா விட மாட்டேன். ஒரு நைட் ஆனதா இவரை தூரத்துல இருந்தாச்சும் பார்க்க முடியும். ஆனா இந்த மாதிரி ஒருத்தன் எப்படி ஒரு நைட்டா மாற முடியும்? ஆனா நான் எதுவும் பண்ணலனா எங்க அப்பாவோட சாவுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். எங்க அப்பாவா நான் மாறியாகணும். அவர் மாதிரி கஷ்டப்பட்டு ட்ரெயின் பண்ணா கண்டிப்பா நான் அவர் மாதிரி மாற முடியும். எங்க அப்பாவோட சாவுக்கான காரணமான அவளை நியாயத்துக்கு முன்னாடி நான் அவளை நிக்க வைப்பேன். இப்போ கரண்ட் டைம்ல காட்டுறாங்க. அதே மாதிரி பாறைகளை விழுது. இது பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. ஆனா அந்த பாறைகளுக்கு நடுவுல ஏதோ ஒரு பாறை இருக்க மாதிரி தெரியுது இவனுக்கு. இப்போ அந்த பாறைகளை விழ பார்த்தா உள்ள 3 பேர் இருக்காங்க. இதை பார்த்து அந்த கேப்டனும் என்னால நம்பவே முடியல. உண்மையிலேயே என்னை காப்பாத்திட்டியே. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பிரின்சஸை கொண்டாடிட்டு இருக்காங்க. ரைடும் இங்க இருக்கால இவன் கையில ஸ்பெஷல் எபிலிட்டிக்கான ஹேண்ட் கவ மாட்டேங்க அப்படின்னு ஸ்டேலு கிட்ட சொல்லி அனுப்புங்க. அப்புறம் கேப்டனோட அக்கா எங்களுக்கு மருந்து போடுங்க. இப்ப அங்க இருக்க சொல்லிச்சுக்கு இது யாருன்னு தெரியல. ஆமா இந்த பொண்ணு யாருன்னு கேட்க கேப்டனோ இவங்க தான் இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைட் ராயல் ஐவி. இதை பார்த்து அங்க இருக்க எல்லா நைட்ஸுமே ஷாக்ல இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சோஜர் வந்துட்டு அந்த இடத்துல யாரும் இறந்து போல, எந்த கேஷுவலிட்டி இல்ல அப்படின்றாங்க. கேட்ட உடனே தான் எல்லாருக்கும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. கேப்டனோட பையனுமே இதை கேட்ட உடனே அழ ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த சைடு ஸ்டேலும் அவளை என்னால பாதுகாக்க முடியல. இந்த சைடு அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி உள்ளவனுமே என்னது ஒரு பிரின்சஸா? அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் எப்படி பிரின்சஸா இருக்க முடியும்? இப்போ பேலஸுக்கு போன உடனே அந்த மீட்டுக்கு ஆரம்பிக்குது. இங்க இருக்கும் எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். அதனால இந்த விஷயம் வெளியே போகாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அது என்கிட்ட சொல்லுங்க. கேப்டனோ சரி பிரின்சஸ், உங்ககிட்ட நான் கேட்கணும். உங்களுக்கு ஸ்வாட் வச்சு சண்டை போடுறதோ கண்ணை வச்சு சண்டை போடுறதோ எங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது? ரைடும் ஸ்டேல அவனுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸ் எடுக்கிறப்ப நான் அப்பப்போ கொஞ்சம் கத்துக்கிட்டேன். அப்புறம் கண்ணை எப்படி கத்துக்கிட்டேன்னா நேத்து உங்க நைட்ஸ் எல்லாம் கண்ணை வச்சு ஷூட் பண்றதை பார்த்தேன். அதை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். இதை பார்த்து அங்க இருக்க எல்லா நைட்ஸுமே என்னது பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. கேப்டனோ அப்படின்னா நேத்து அட்டாக் பண்ணவங்கல்ல ஸ்பெஷல் எபிலிட்டி உள்ளவன் அவன் தானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ அங்க என்ன நினைச்சு எது காட்டுறாங்க. ரைடும் அந்த ஸ்பெஷல் எபிலிட்டி உள்ளவங்க கிட்ட காது கிட்ட போயிட்டு உங்களோட ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணலன்னா நம்ம இங்கே செத்துருவோம்னு சொல்ல இப்போ அவனுமே தன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்றான். ரைடோ நான் எதிர்காலத்துல பார்த்தேன் அவன் தன்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணி தன் சக்தி பாறைகள் எழுப்பி அவன் பாதுகாத்துக்கிட்டான். அவளும் மனசுக்குள்ள இவங்க கிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. நான் வேற உலகத்துல வந்தவ இந்த கேம்ல இந்த ஒரு லாஸ்ட் பாஸ் உங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆகும்? கேப்டனோ நீங்க மட்டும் ஏன் வந்தீங்க கேட்க ரைடோ ஸ்டேலோட பவர் வச்சுக்கிட்டு தான் நாங்க டெல்போட் ஆகி வந்தேன். அவனால அவன் சைஸ்ல இருக்க பொருட்களை மட்டும் தான் அனுப்ப முடியும். அதனால தான் என்னால வர முடிஞ்சது. கேப்டனோ இருந்தாலுமே என் நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் நீங்க இதுக்காக நீங்க பேட்டில் ஃபீல்டுக்கு வரணும். யாராலையும் டைமுக்கு வர முடியலன்னா கூட நீங்க அந்த இடத்துக்கு வந்துருக்க கூடாது. உங்களால முடிஞ்ச வேலை இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது அதை சொல்லிட்டு நீங்க கம்முன்னு இருந்திருக்கணும். ரைடோ நான் மட்டும் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நேரத்துக்கு நீங்க எல்லாருமே பாறைக்கு கீழே நசுங்கி செத்துருப்பீங்க. கேப்டனோ நாங்களா இந்த நாட்டோட நைட்ஸ், இந்த நாட்டோட ராணி, அந்த ராயல் ஃபேமிலி பாதுகாக்கிறது எங்களோட முதல் கடமை. உங்களுக்காகவோ இல்ல இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கோ கண்டிப்பா எங்க உயிரை நாங்க சந்தோஷமா விடுவோம். அப்படிப்பட்ட எங்களோட வேலையை அவமதிக்கிற மாதிரி நீங்க உள்ள வந்தீங்க. ரைடு மனசுக்குள்ள அவர் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அவர் ஆசைப்பட்டது ஒரு உண்மையான நைட்டா இருந்து தான் நாட்டை பாதுகாத்து இறந்து போறது. ஒருவேளை அந்த இடத்துல நான் ஒரு தப்பா ஸ்டெப் எடுத்திருந்தா என் உயிர் மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாரோட உயிருமே போயிருக்கும். கேப்டனோ எங்களோட உயிர் போனா போதும், உங்களோட உயிர் வேற எங்களோட உயிர் வேற, ரெண்டும் வேற வேற அப்படின்னு சொல்ல ரைடோ வாய மூடுங்க. நீங்க சொல்றதுல கொஞ்சம் உண்மை இருக்கு. நாங்க வந்ததுல நிறையவே பிரச்சனை நடந்துச்சு. நீங்களும் ஆசைப்படக்கூடாத முறையில நான் உங்களை காப்பாத்தினேன். ஆனா நான் காப்பாத்தினது உங்களை மட்டும் கிடையாது. எதிர்காலத்துல வர நைட்ஸுக்கு சரியான முறையில கத்துக்கிறதுக்கு ஒரு கேப்டன் இருக்காரு. இதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வர நைட்ஸ் சரியான முறையில ஒரு நைட்டா இருந்து இதுக்கப்புறம் எத்தனை உயிர்களை காப்பாத்துவாங்க? இந்த நாட்டையோ இந்த நாட்டு மக்களையும் காப்பாத்துறது உங்களை மாதிரி நைட்ஸ் தான். இந்த நாட்டோட எதிர்காலம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க மட்டும் இல்லாம இந்த நாட்டுல எதிர்காலத்துல நிறைய உயிர் போனா அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க ஒரு உண்மையான நைட்டா இருந்தீங்கன்னா ஆனரோட சாகணும்னு நினைக்காம நீங்க உயிரோட இருந்தா எத்தனை பேரை காப்பாற்ற முடியும்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் கேப்டன் உங்களோட உயிரோட வேல்யூவே உங்களுக்கு புரியல. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள உங்களை எவ்வளவு நேசிக்கிறாங்க, உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கிறது உங்களுக்கு தெரியல. ஒருவேளை நீங்க இந்த நைட்டோட கேப்டனா இல்லாம ஒரு சாதாரண சோல்ஜரா இருந்தாலுமே அந்த இடத்துல எந்தவித சந்தேகமும் இல்லாம நான் அதே தான் செஞ்சிருப்பேன். உங்களை காப்பாத்திருப்பேன். ஒருத்தர் என்னால அந்த நேரத்துல காப்பாற்ற முடியும் தெரிஞ்ச அப்புறமா நான் சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பா நான் உங்களை காப்பாத்துவேன். நீங்க எல்லாருமே இந்த கண்ட்ரியோட நைட்ஸ் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இந்த நாட்டோட சிட்டிசன்ஸ், என்னோட மக்கள். நான் இந்த நாட்டோட ஃபர்ஸ்ட் பிரின்சஸ், அடுத்த ராணி ஆக போறவ. நான் வாழ்றது இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் தான். அதனால என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் நான் அழிய விட மாட்டேன். அப்புறம் கடைசியா நான் அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டேன். அதனால என்ன எல்லாரும் மன்னிச்சிருங்க. அங்க இருக்க எல்லாருமே ஷாக்காக பக்கத்துல இருக்க லெப்டினன்ட்டுமே ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இது ஒரு அன்அஃபிஷியலான மீட்டிங் தானே, அதனால என் மனசுல பட்டதை நான் சொல்லாமா? ஒரு நைட்டா ராயல் ஃபேமிலி இந்த மாதிரி சண்டைகள்ல இன்வால்வ் ஆகிறத நான் ஒத்துக்க மாட்டேன்.
ஆனா பர்சனலா இந்த இடத்துல நான் இதை சொல்ல விரும்புறேன். எங்களோட நைட்ஸ் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பேட்டில் ஃபீல்ட்ல பிரின்ஸ் ஸ்டீலோட பவர் வச்சு உதவினதுக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம என்னோட கேப்டன் ராட்ரிக்கு உங்களோட உயிரை பணை வச்சு காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் அப்படி பண்ணாம இருந்ததா என்னோட உண்மையான ஒரு ஃப்ரெண்டா நாங்க இழந்திருப்போம். மத்த சொல்லிசோ என்னோட கேப்டனா ஆபத்துல இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எல்லாருமே நன்றிகளை தெரிவிக்கிறாங்க. கேப்டனோட பையனும் எங்க அப்பாவையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. நானுமே இந்த இடத்துல பேசலாம் தானே. நானுமே ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி யூசர் தான். ஆனா என்னோட ஸ்பெஷல் எபிலிட்டி ஒரு நைட்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதது. அதனால எங்க அப்பாக்கும் இந்த நைட்ஸுக்கும் எந்த அசிங்கம் தரக்கூடாது சொல்லிட்டு தான் நான் ஒரு நைட்டா ஆகணுங்கிற கனவை குழி தோண்டி புதைச்சிட்டேன். ஆனா அந்த டைம்ல எங்க அப்பா சாக போறாங்கிற விஷயம் தெரிஞ்ச அப்புறம் என்னால எந்த வித விஷயமும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டு இருந்தேன். அதனால இப்போதுல இருந்து நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன். உழைச்சு கண்டிப்பா எங்க அப்பா மாதிரி ஒரு நைட்டா நான் மாறுவேன். என்னாலையும் எங்க அப்பா மாதிரி ஒரு நைட்டா மாற முடியும்னு நினைக்கிறீங்களா? ரைடோ, கண்டிப்பா உன்னால முடியும். இந்த உலகம் உன்னை எதிர்த்து உன்னால முடியலன்னு சொன்னாலுமே கண்டிப்பா என்னோட சப்போர்ட் உனக்கு இருக்கு. உன்னோட அப்பா மாதிரியே நீயுமே ஒரு ஹானரபிளான நைட்டா மாற முடியும். ஏன்னா உங்ககிட்டயுமே தன்னோட குடும்பத்துக்காக கண்ணீர் சிந்துற இதயம் இருக்குல்ல. எதிர்காலத்துல நீமே உங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல நைட்டா மாறின அப்புறம் இந்த நாடையோ இந்த நாட்டு மக்களையோ என்னோட குடும்பத்தையோ நீ பாதுகாப்பல்ல. அதுக்கிட்ட அவனும் அழுதுகிட்டு கண்டிப்பா எவ்வளவு வருஷங்களானாலும் சரி கண்டிப்பா நான் ஒரு நைட்டா மாறுவேன். அதுக்கப்புறம் உன்னை என்னோட வாழ்க்கை பூரா நான் பாதுகாப்பேன். ரைடும், சரி உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே என்னோட பேரு ஆர்தர் பெர்ஸ்ஃபோர்ட். அந்த பேரை கேட்ட உடனே தான் பிரைடுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னது ஆர்த்தரா? இவன் தான் எதிர்காலத்துல கேப்டன் ஆர்த்தரா மாற போறவன். ஒரிஜினல் டைம்ல அந்த கேம்ல இருக்க லவ் இன்ட்ரெஸ்ட். ஆமா, ஒரிஜினலா அந்த கேம்ல இவன் தான் கேப்டன் ஆஃப் த நைட்ஸா இருந்தவன். அந்த கேம்ல லாஸ்ட் பாஸோட ஸ்வாட் ஸ்கில்லோட அதிகமானவன் ஸ்ட்ராங்கஸ்ட் நைட்டுமே இவன் தான். அவளும் ஆர்த்தர் கவலைப்படாத, எதிர்காலத்துல நீ கண்டிப்பா ஒரு நல்ல நைட்டா மாறுவ. என்னோட எபிலிட்டி யூஸ் பண்ணி எதிர்காலத்தை இப்ப நான் பார்த்தேன். எதிர்காலத்துல நான் மட்டுமல்ல இந்த நாடே உன்னை ஸ்ட்ராங்கஸ்ட் நைட்டுன்னு கூப்பிடுவாங்க. அவளும் ஆத்தர் காத்துக்கிட்ட போயிட்டு ஒருவேளை எதிர்காலத்துல இந்த நாட்டையோ இந்த நாட்டு மக்களையோ அழிக்கிற மாதிரி நான் இருந்தேன், இந்த நாட்டோட இனிமையா மாறினா எந்தவித பதட்டமும் இல்லாம என்ன அழிச்சிரு. இதுகிட்ட அவனுக்கு ஒண்ணு புரியல. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க கேப்டனும் மண்டிட்டு ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் பிரைடு இந்த இடத்துல என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட நண்பர்கள், என்னோட ஃபேமிலி, என்னோட நைட்ஸ் எல்லாரையும் பாக்குறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதை விட சந்தோஷம் எதுனா என்னோட பையன் ஒரு நைட்டா மாற போறங்கிற விஷயம் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நான் உயிரோட இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன். இதை பார்த்து பிரைடும் ரொம்ப சந்தோஷம். நீங்க உயிரோட இருக்கிறதுல எனக்குமே சந்தோஷம் தான். அடுத்த தன்னோட அப்பாக்காக கண்ணீர் சேர்ந்து பிரைட பாக்குறான். அதே டைம் அவ காத்துக்கிட்ட வந்த சொன்னதையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எதுக்காக பிரின்சஸ் பிரைட் அந்த மாதிரி சொல்லணும்? இருந்தாலுமே இந்த மொத்த உலகமே உங்களை எதிர்த்தாலும் நான் உங்களை பாதுகாப்பேன். எனக்கு எப்படி சரியான பாதையை நீங்க காட்டினீங்களோ அதே மாதிரி நீங்க தப்பான பாதையில போகாம நான் பாத்துப்பேன். இதுக்கப்புறம் உங்க பாதையில யாரு குறுக்க வராங்களோ, உங்களை யார் தப்பா பேசுறாங்களோ, உங்களை யார் ஏமாத்துறாங்களோ அவங்க எல்லாரையுமே நான் அழிப்பேன். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி இந்த நாட்டோட எதிரியா மாறினாலுமே சரி, நீங்க சொன்ன மாதிரியே உங்களை நான் காப்பாத்துவேன். எதிர்காலம் எப்படியா இருந்தாலும் சரி கண்டிப்பா என்ன நீங்க எப்படி காப்பாத்துனீங்களோ அதே மாதிரி நானுமே உங்களை காப்பாத்துவேன். இத நான் உறுதிமொழி எடுக்கிறேன். நான் ஆர்தர் பெர்ஸ்ஃபோர்ட் இன்னிலிருந்து உங்களை நான் பாதுகாப்பேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.